உலகத்தில் உள்ள எல்லா அதிர்ஷ்டமும் எம்ஜிஆரை தேடி வந்தது. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார். சில சமயத்துல நம்ம கூட அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும், ஆனா அந்த அதிர்ஷ்டத்துல நாம அமைதி போயிடுவோம், நம்ம தாண்டி அது போயிடும். சினிமாவில அவரை அடிபடுறத கூட ஜனங்களால தாங்கிக்க முடியல. சினிமாவில நாங்க அடிக்கிற மாதிரி நடிப்போம், ஆனா சில சமயத்துல தவறி அடிபடும். ஆனா ரிசீவரோட நம்ம தயாராகியே. ஒரு நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது 4-5 பேர் காரை நிறுத்தினாங்க. என்னப்பான்னு கேட்டேன். எப்படி நீ என் அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரியா இல்லையேன்னு மனசுக்குள்ளார நான் மாத்திரம் தான் இருக்கிறேன். நீ யாரப்பா, ஒன்னே தெரியாத உங்க அண்ணன் எனக்கு எப்படி தெரியும் கேட்டேன். எங்க அண்ணனை தெரியாதா உனக்கு? தெரியாதுன்னு சொல்றானே. மக்கள் திலகத்தை தெரியாது? என்னது மக்கள் திலகத்தை தெரியாதுன்னு கேட்கறியா? எம்ஜிஆரியா? ஆமாயா. ஏப்பா அதுக்குத்தானே எனக்கு காட்சி கொடுக்கறாங்க. நான் உங்ககிட்ட காட்சி கொடுத்தா நீ அடிச்சிருவியா? ஏப்பா அவர் என்ன அடிச்சாரு அதை நீ பாக்கலையா? அவர் அடிக்கலையா, நீ எப்படி அடிக்கலாம்? சரி, இவங்க கிட்ட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், அவங்க 4-5 பேர் இருக்கலாங்க. சரி, என்னப்பா சொல்ற? அவரை அடிக்க கூடாது அவ்வளவுதானே? இனிமே அடிக்கலப்பா, போயிட்டு வாங்க சார், நம்பியாருக்கு ஜெய் அப்படின்னாங்க. இதுதான் ரசீது உண்டு என்ன அவரை பத்தி. நான் அவரை அடிக்கும் போது அடிக்காதேன்னு சொன்ன அதே ரசிகர்கள் அவர் என்ன அடிக்கும் போது பத்தாது இன்னும் அடின்னு சொல்றாங்க. 1001 படம் ஒரு பிரமாதமான படம். அந்த படத்தை எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாம் 2 மாசம் தண்ணீரிலே இருந்தோம். தண்ணீரோட நீங்க வேற ஏதாவது தண்ணி நினைச்சிருங்க, கடல்ல இருந்தோம்னு சொல்ற. எம்ஜிஆருக்கு என்னென்ன ஆசையோ அவ்வளவு அந்த படத்துல செஞ்சு முடிச்சுட்டார். 1001 கதையில முதல்ல நாங்க 2 பேரும் விரோதிகளா இருந்தோம். அதுக்கு பிறகு அவர் நல்லவரும் தெரிஞ்சிட்டு ஒருபாடு நாங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். நண்பர்கள் மட்டுமா, அவரோட சேர்ந்து கும்பல்ல கோவிந்தான நானும் பாட்டு பாடி இருக்கிறேன். படத்துல நாங்க 2 பேரும் கீரி பாம்புமா தான் இருக்கும். திருடாத படத்துல வர்ற ஒரு சண்டை காட்சியில, அதாவது காட்சியை பார்க்கறதுக்காக நானும் அவருடைய டைரக்டர் நீலகண்டனும் எம்ஜிஆரும் போயிருந்தோம். ரகசியமா போனோம் தியேட்டர்ல. அப்போ அவர் குத்துற என்னுடைய பொய் முகம் மாறி உண்மையான முகம் தெரியுது. நான் ஓடி போறேன், பாதாள அறைக்கு போறேன். எம்ஜிஆர் என்ன தேடி அங்க வர்றாரு. படிக்கட்டுல இறங்கிய போது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பதறி போற ரசிகர்கள், இறங்காத நம்பியார தேடி நிற்கிறான், இறங்காத அப்படிங்கிற. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரசிகர்கள் நெஞ்சத்துல அவர் எந்த அளவுக்கு குடி கொண்டு இருக்கிறாருன்னு தெரியுது. நெஞ்சத்துல மாத்திரமா, அவர் ரசிகர் நெத்தியிலேயே ஏறி உட்கார்ந்து இருக்காரு. புரிதல்ல, அவர்களாம் மக்கள் திலகமாச்சேன். திலகம் வேற எங்க இருக்கும்? நெத்தியில தானே இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா அதிர்ஷ்டமும் எம்ஜிஆரை தேடி வந்தது. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார். சில சமயத்துல நம்ம கூட அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும், ஆனா அந்த அதிர்ஷ்டத்துல நாம அமைதி போயிடுவோம், நம்ம தாண்டி அது போயிடும். சினிமாவில அவரை அடிபடுறத கூட ஜனங்களால தாங்கிக்க முடியல. சினிமாவில நாங்க அடிக்கிற மாதிரி நடிப்போம், ஆனா சில சமயத்துல தவறி அடிபடும். ஆனா ரிசீவரோட நம்ம தயாராகியே. ஒரு நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது 4-5 பேர் காரை நிறுத்தினாங்க. என்னப்பான்னு கேட்டேன். எப்படி நீ என் அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரியா இல்லையேன்னு மனசுக்குள்ளார நான் மாத்திரம் தான் இருக்கிறேன். நீ யாரப்பா, ஒன்னே தெரியாத உங்க அண்ணன் எனக்கு எப்படி தெரியும் கேட்டேன். எங்க அண்ணனை தெரியாதா உனக்கு? தெரியாதுன்னு சொல்றானே. மக்கள் திலகத்தை தெரியாது? என்னது மக்கள் திலகத்தை தெரியாதுன்னு கேட்கறியா? எம்ஜிஆரியா? ஆமாயா. ஏப்பா அதுக்குத்தானே எனக்கு காட்சி கொடுக்கறாங்க. நான் உங்ககிட்ட காட்சி கொடுத்தா நீ அடிச்சிருவியா? ஏப்பா அவர் என்ன அடிச்சாரு அதை நீ பாக்கலையா? அவர் அடிக்கலையா, நீ எப்படி அடிக்கலாம்? சரி, இவங்க கிட்ட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், அவங்க 4-5 பேர் இருக்கலாங்க. சரி, என்னப்பா சொல்ற? அவர் அடிக்க கூடாது அவ்வளவுதானே? இனிமே அடிக்கலப்பா, போயிட்டு வாங்க சார், நம்பியாருக்கு ஜெய் அப்படின்னாங்க. இதுதான் ரசீது உண்டு என்ன அவரை பத்தி. நான் அவரை அடிக்கும் போது அடிக்காதேன்னு சொன்ன அதே ரசிகர்கள்
அவர் என்ன அடிக்கும் போது பத்தாது பத்தாது இன்னும் அடின்னு சொல்றாங்க. 1001 படம் ஒரு பிரமாதமான படம். அந்த படத்தை எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாம் 2 மாசம் தண்ணியிலேயே இருந்தோம். தண்ணியோட நீங்க வேற ஏதாவது தண்ணி நினைச்சிடாங்க, கடல்ல இருந்தோம்னு சொல்றேன். எம்ஜிஆருக்கு என்னென்ன ஆசையோ அவ்வளவு அந்த படத்துல செஞ்சு முடிச்சுட்டாரு. 1001 கதையில முதல்ல நாங்க 2 பேரும் விரோதிகளா இருந்தோம். அதுக்கு பிறகு அவர் நல்லவரும் தெரிஞ்சிட்டு ஒருபாடு நாங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். நண்பர்கள் மட்டுமா, அவரோட சேர்ந்து கும்பல்ல கோவிந்தான நானும் பாட்டு பாடி இருக்கிறேன். படத்துல நாங்க 2 பேரும் கீரி பாம்புமா தான் இருக்கும். திருடாத படத்துல வர்ற ஒரு சண்டை காட்சியில அதாவது காட்சியை பார்க்கறதுக்காக நானும் அதனுடைய டைரக்டர் நீலகண்டனும் எம்ஜிஆரும் போயிருந்தோம். ரகசியமா போனோம் தியேட்டர்ல. அப்போ அவர் குத்துல என்னுடைய பொய் முகம் மாறி உண்மையான முகம் தெரியுது. நான் ஓடி போவேன், பாதாள அறைக்கு போறேன். எம்ஜிஆர் என்னை தேடி அங்க வர்றாரு. படிக்கட்டுல இறங்கிய போது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பதறி போற ரசிகர்கள், இறங்காத நம்பியார தேடி நிக்கிறான், இறங்காத அப்படிங்கிற. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரசிகர்கள் நெஞ்சத்துல அவர் எந்த அளவுக்கு குடி கொண்டு இருக்கிறாருன்னு தெரியுது. நெஞ்சத்துல மாத்திரமா அவர் ரசிகர் நெத்தியிலேயே ஏறி உட்கார்ந்து இருக்காரு. புரியுது இல்ல? அவர்களாம் மக்கள் திலக மாற்றேன். திலகம் வேற எங்க இருக்கும்? நெத்தியில தானே இருக்கும்.